வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தேங்காய் சட்னி எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையானது முதல்ல நல்லெண்ணெய், அப்புறம் உப்பு, அப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, அப்புறம் சின்ன வெங்காயம். இதுக்கு பதிலாக நீங்கள் பல்லாரியோட யூஸ் பண்ணலாம். அப்புறம் கறிவேப்பிலை, அப்புறம் புளி, கொஞ்சமாக புளி வச்சுக்கணும். இது சட்னி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பூண்டு, அப்புறம் மிளகாய், அப்புறம் தேங்காய். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் இதை எடுத்துருக்கோம். 4 பேருக்கு வேணும்னா இவ்வளோ தேங்காய், இந்த ஒரு மிளகாய் தேவைப்படும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம அரைச்சி அதை எப்படி நம்ம தாளிச்சம் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த ஃபுல்லாக நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கண்டினியூஸாக. ஸோ அப்போ தான் நான் இடையில சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல சட்னி, நீங்கள் டேஸ்டியான சட்னியை நீங்கள் ரெடி பண்ண முடியும். அதனால் நீங்கள் பாதியிலே பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் முழுசாக வீடியோ பாருங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் சட்னி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு திருப்தி இருக்கும். இப்போ என்னென்னா நம்ம இப்போ ஜாரில் அந்த மிளகாய், அந்த பூண்டு, அப்புறம் புளி, அப்புறம் நம்ம தேங்காய், இந்த தேங்காய் எல்லாம் கட் பண்ணி சிறுசாக கட் பண்ணி போட்டு நம்ம அரைக்க போகிறோம். சட்னிங்கிறது பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம இட்லி, தோசை அதுக்கு வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பட் தேங்காய், பச்சை மிளகாய் எவ்வளவு உடம்புக்கு நல்லது. பூண்டு நம்ம சேர்த்துக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. அதனால் இப்போ நம்ம அதை அரைச்சிக்கலாம். அந்த பெனிஃபிட்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தேங்காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கு நல்லது. அதாவது இட்லி, தோசை, சட்னி இது 3மே வெயிட் லாஸுக்கு நல்லது. அதனால தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாமே கொஞ்சம் ஃபிட்டாக தான் இருந்தாங்க. இப்போ தான் ரொம்ப ஃபேட், அதாவது ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது நம்ம இந்த காலத்தில் தான் ரொம்ப அதிகம். பழைய காலத்தில் குண்டானவங்க இருந்தாலும் இப்போ இருக்கிற அளவுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட உணவு பழக்க வழக்கம் தான். இப்போது இந்த சட்னி நம்ம கொஞ்சம் ஆட்டினதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது உடனடியாக நம்ம காலி பண்ணிடுவோம் அப்படின்னா கொஞ்சம் கைப்பட்டால் பரவாயில்ல. பட் நீங்கள் நைட்டுக்கோ இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சோ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கைப்படாமல் பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. அது கெட்டு போகாமல் இருக்கும் கைப்படாமல் இருந்துச்சுன்னா. இடையில நீங்கள் அரைக்கிறப்போ எடுத்து பார்த்து அந்த மூடியில் இருக்கிறது எல்லாமே வலிச்சு விட்டு அதில் கொஞ்சம் நீங்கள் தண்ணி தொளிச்சு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக எல்லா தேங்காயுமே அழகாக அரைஞ்சி உங்களுக்கு நல்ல ஒரு கரெக்டான அளவில் உங்களுக்கு சட்னி எல்லா இடத்துலையுமே ஈவனாக அரைஞ்சி கிடைக்கும். இதே இல்லாமல் தண்ணி ஊற்றாமல் கெட்டி சட்னியாகவும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் தண்ணி ஊற்றி பண்ணுறது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே நீங்கள் ஒவ்வொரு டைம் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ இது திரும்ப எப்படி எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்குங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் பரபரன்னு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட அரைச்சிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்குவீங்க அப்படிங்கிற பொறுத்து தான். நீங்கள் ஃபுல்லாகவே நல்ல மையாக அரைச்சி அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பரபரன்னு இருக்கிறதா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டோம். அரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் தான் நான் உப்பு போட்டிருக்கேன். அதில் உப்பு போட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை அதில் போடுறோம். அதில் போட்டுக்கிட்டு இதில் தண்ணி சேர்த்து நம்ம கலக்கிக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கொழுப்பு கிடையாது. இதில் நல்ல கொழுப்பு தான் இருக்குது. கெட்ட கொழுப்புகள் எதுவுமே இல்லை. ஸோ ஹார்ட்டுக்கு கூட இந்த தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லது தான். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அதை கலக்கி வச்சுக்கலாம். எந்த அளவுக்குமே நம்ம மிக்ஸி ஜாரில் உள்ள தேங்காய் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே நம்ம தண்ணி சேர்க்குறதா இருந்தால் கம்ப்ளீட்டாக அவ்வளோவுமே நம்ம வலிச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அதை எடுத்துக்க முடியும். இல்லாமல் கட்டி சட்னியாக எடுத்தோம்னா கொஞ்சம் அது வேஸ்டேஜ் வரதான் செய்யும். ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். அளவாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். இதில் இன்னொரு ட்ரிக்ஸ் என்னென்னா நம்ம இதில் கொஞ்சம் அந்த இட்லி மாவு இருக்குது இல்லைங்களா, அந்த இட்லி மாவை கூட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் கட்டியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வரும். இது நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த சட்னியை தாளிச்சம் பண்ணிடலாம்.
தாளிச்சம் பண்ணுறது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். அதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும், நல்லெண்ணெய். பொதுவாக சமையலுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க, அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், அதாவது நம்ம பாரம்பரிய உணவு முறைகள் உள்ள நிறைய வீடியோஸை நான் உங்களுக்காக போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அந்த வீடியோஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் இந்த வீடியோவை பற்றியோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டிஷ்ஷை பற்றியோ நீங்கள் கமெண்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக நான் அந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். இது வந்து நீங்கள் இந்த கமெண்ட் லைக் அதெல்லாம் கொடுக்குறப்ப எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது எண்ணெய் வந்து ஊற்றினதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு போடலாம். அது போட்டதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் பொதுவாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பல்லாரியை விட சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லது. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுட்டோம். அப்புறம் கருவேப்பிலை கட்டாயமாக எல்லா சமையல்லையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கண்ணுக்கு நல்லது. முடி வளர்கிறதுக்கு கருவேப்பிலை ரொம்பவே நல்ல பெனிஃபிட். சில டைமில் குழந்தைங்க வந்து கருவேப்பிலையெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சட்னிக்கு நீங்கள் தேங்காய் அரைக்கிறப்பவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு சேர்த்து நீங்கள் அதில் அரைச்சிடலாம். அதனால அவங்களுக்கு பெனிஃபிட் கொஞ்சம் கிடச்சிரும். ஏன்னா இந்த மாதிரி கருவேப்பிலை நீங்கள் ரெகுலராக சேர்க்கும்போது முடியும் நல்லா கருப்பாக இருக்கும், நல்லா வளரவும் செய்யும். கண்ணுக்கும் இந்த கருவேப்பிலை ரொம்ப நல்லது. அதனால் இதில் சேர்க்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்து தான். பட் நம்ம டேஸ்டியான மருந்தாக நம்ம அதை சேர்த்துக்கிறோம். அதுதான் வந்து நம்ம பாரம்பரிய உணவு முறையில் உள்ள ஒரு நல்ல ஒரு பயன்கள். இதெல்லாம் வந்து பீஸா பர்கர்லாம் இது கிடைக்காது. பட் நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கக்கூடிய இந்த விதமான நல்ல உணவுகளில் மட்டும்தான் வந்து அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா நம்ம அந்த சட்னி இதில் கலந்துக்கலாம். அப்புறம் இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் குளுக்கோஸ் லெவல்லாம் கூட கொஞ்சம் நார்மலாகவே வச்சுக்கும். அப்புறம் வைரஸ் எதிர்த்து போராடும் இதில் நம்ம பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கிறதுனால. அப்புறம் வந்து புதிய செல்களை வந்து இது உற்பத்தி பண்ணும். அப்புறம் வந்து தைராய்டு வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும். அப்புறம் வெயிட் குறைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கும் இது உதவும். இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் சட்னியில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சட்னியை வந்து இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியாமல் இருந்துக்கலாம். பட் இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இந்த சட்னியில் இருக்குது. ஸோ நீங்கள் சாம்பார் வச்சாலும் சட்னியும் வச்சு இட்லி தோசை அந்த மாதிரி எதாக இருந்தாலும், பூரி பண்ணாலும் சப்பாத்தி பண்ணால் கூட நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சட்னி அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம தாளிச்சம் போட்டதில் இப்போ சட்னியை ஊற்றி இது வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா இது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் லைட்டாக சூடான உடனே நம்ம அதை ஆஃப் பண்ணிடணும். இப்போ உப்பு எல்லாமே நீங்கள் கரெக்டாக அளவு பார்த்துக்கிட்டு, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம உப்பு எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம். கம்மியாக போதும். ஆரம்பத்தில் நீங்கள் அதனால் உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து சட்னி தயாரிக்கக்கூடிய முறை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுக்காக இந்த மாதிரியான பாரம்பரிய உணவு முறைகளை நிறைய உங்களுக்காக வீடியோவை எடுத்து போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.